பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நாம் வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். வேதத்தை அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். சத்திய வசனத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது கள்ள உபதேசங்கள் எதுவும் நம்முடைய ஊழியத்திலோ குடும்பத்திலோ நம் வாழ்க்கையிலோ ஆவிக்குரிய ஜீவியத்தை ஒரு நாளும் பாதிக்காது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. சத்திய வசனத்தை பைபிள் ஸ்டடி மூலம் கற்றுக்கொள்வது மிகவும் அவசியம். நாம் கடந்த நாட்களிலே அடியேன் ஒரு சில சபைகளிலே வேதபாட வகுப்புகள் எடுத்த பொழுது ஆதியாகமம் மாத்திரமே 1 வருடங்களுக்கு மேலாய் போய்கொண்டிருந்தது. அதே போல் நான் இப்போ எடுக்க போகிறதில்லை. வரும் நாட்களிலே வாரத்துக்கு ஒரு முறை புதன்கிழமை தோறும் வேத பாட வகுப்புகள் ஆன்லைன் மூலமாக இந்த யூடியூப் சேனல் மூலமாக எடுக்கும்படி கர்த்தர் இரக்கம் செய்வாராக. முழு விளக்கங்களையும் கொடுக்க போவதில்லை. நீங்கள் கற்றுக்கொள்ளும்படியான காரியங்களை மாத்திரம் சொல்ல போகிறேன். அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை உங்களுக்கு கேள்விகள் இருக்குமானால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடலாம். தனிப்பட்ட ரீதியாக ஃபோன் பண்ணி சொல்லலாம். தலைப்புகள் இருந்தால் தலைப்புகளை சொல்லலாம். அந்த தலைப்புகளின் கீழே பேசலாம். நான் மாத்திரம் பைபிள் ஸ்டடி எடுத்துக்கொண்டே இருந்தால் அது போய்கொண்டே இருக்கும், தெளிவு உண்டாகாது. உங்களுக்கு என்ன கேள்விகள் உண்டோ, இன்னைக்கு திரித்துவத்தை குறித்து மற்ற காரியங்களை குறித்து எதெல்லாம் உங்களுக்கு கேள்விகளாக இருக்கிறதோ எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நிச்சயமாய் அதற்கு ஆவியானவர் பதில் தருவாராக. நாம் வேதத்தை எப்படி படிக்க வேண்டும், எப்படி தியானிக்க வேண்டும், எப்படி ஆராய்ச்சி செய்ய வேண்டும், எப்படி போதிக்க வேண்டும் என்கிறபடி கர்த்தர் நடத்துவார். வேத வசனங்களை கேட்கும் பொழுது கேள்வி கேட்குற எண்ணம் உண்டாகும். வேத வசனத்தை போதிக்கும் பொழுது நீங்கள் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் 2 விதமான கூட்டத்தார் இருப்பாங்க. எப்படின்னா, ஒருத்தங்களுக்கு கேள்வி வரும், இன்னொருத்தங்களுக்கு கேள்வியே வராது. கேள்வின்னா கேள்வியே கேட்க மாட்டாங்க, எந்த கேள்வியும் உண்டாகாது. ஒருத்தங்களுக்கு கேள்வி உண்டாகும், இன்னொருத்தங்களுக்கு கேள்வி உண்டாகாது. கேள்வி உண்டாயிடுச்சுன்னா பாதி புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். கேள்வி ஒரு மனிதனுக்கு உண்டானா பாதி பதில் புரிந்ததுன்ற அர்த்தம். ஆனால் கேள்வியே உண்டாகலை அப்படின்னா எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட்னு அர்த்தம். அதே வேளையில் ஒன்றுமே புரியலன்னு கூட அர்த்தம் இருக்குது. ஒன்றுமே புரியாதவங்களுக்கு கேள்வி வரவே வராது, எல்லாம் புரிந்தவர்களுக்கும் கேள்வி வராது. ஆனால் நமக்கு கேள்வி உண்டாயிருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கும் வேதத்தில் அநேக கேள்விகள் உண்டென்று நம்புகிறேன். ஆவியானவர் தான் விளக்கம் கொடுக்க முடியுமே தவிர அடியேன் விளக்கம் கொடுக்க முடியாது. ஆவியானவரே நல்ல போதகராயிருந்து நிச்சயமாய் விளக்கம் தருவார் என்று நான் கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். இந்த நாளிலே நாம் ஆபிரகாமை குறித்து ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அநேக சம்பவங்கள் உண்டு. நாம் ஆபிரகாமை குறித்து வருகிற நாட்களிலே தொடர்ச்சியாக நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக இன்று நாளிலே ஒரு தலைப்பாய் டிசிஷன் மேக்கிங், முடிவு எடுத்தல். முடிவு எடுத்தல் என்கிற தலைப்பின் கீழே ஆபிரகாமை வைத்து ஒரு சில காரியங்களை நாம் பார்ப்போம். முடிவு எடுத்தல். ஒரு போட்டி நடத்துகிறாங்கன்னா, ஒரு 7 போட்டி, ஒரு கிரிக்கெட்டோ ஒரு கால்பந்தோ எந்த போட்டியாக இருந்தாலும் ஒரு 7 போட்டி நடத்துகிறாங்கன்னா அதில் 4ல் யார் வெற்றி பெறுகிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுவாங்க. இந்த நாளிலே 7 விதமான காரியங்கள் ஆபிரகாம் வாழ்க்கையில் வந்தது. அதிலே எத்தனை காரியத்தில் ஆபிரகாம் வெற்றி பெற்றான் என்பதை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக அழைப்பு. முடிவெடுத்தல் என்கிற தலைப்பின் கீழே முதலாவதாக அழைப்பு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனை ஊழியத்திற்காய் அழைத்தார். ஆபிரகாம் அதை கீழ்ப்படிந்து நடந்தான். ஆபிரகாம் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டது 12ஆம் அதிகாரத்தில் அல்ல, 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே தேராகு தன்னுடைய குமாரனாகிய ஆபிரகாமுடனே கூட கானானுக்கு நேராய் புறப்பட்டு வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள்.
அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். ஆபிரகாம் பிறந்த நாடு கல்தேயர் நாடு. ஆபிரகாம் பிறந்த நாடு கல்தேயர் நாடு. கல்தேயர் என்று சொன்னால் மொசப்பத்தோமியா என்ற அர்த்தம். மொசப்பத்தோமியா, பாபிலோன் எல்லாம் அதே நாடு தான். இன்றைக்கு இருக்கிற ஈராக் தான் கல்தேயர் பட்டணம். அந்த கல்தேயர் பட்டணத்தில் விக்கிரக வழிபாடுகள் அதிகமாக இருந்தது. அந்த விக்கிரக வழிபாடு தேசத்தில் இருந்து ஆபிரகாமை கர்த்தர் மீட்டெடுத்தார். ஆபிரகாம் அங்கிருந்து புறப்பட்டு அப்படியே கானானுக்கு வரவில்லை. தன்னுடைய ஆபிரகாமுடைய தகப்பனாகிய தேராகு, லோத்து எல்லாரும் சேர்ந்து கானானுக்கு நேரம் வராங்க. வருகிற வழியிலே ஆரானில் வந்து இருந்து விட்டார்கள். ஆரான் எப்போது மரித்தான் என்பதை நாம் அறிந்து கொள்வது அவசியம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, ஆரான் தன் ஜன்ம பூமியாகிய ஊர் என்கிற கல்தேயர் தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மரிக்கும் முன்னே மரித்தான். தேராகு மரிக்கும் முன்னே ஆரான் கல்தேயர் பட்டணத்திலே மரித்து விட்டான். கல்தேயர் நாட்டிலே ஊர் என்கிற பட்டணத்திலே மரித்து விட்டான். அங்கேயே ஆரான் மரித்து விட்டான். ஆனால் சீரியா நாட்டில் உள்ள ஆரானிலே வந்து தேராகு தங்கினான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் பிறந்த ஊர் கல்தேயர் பட்டணத்திலே ஊர் என்கிற ஊர். எந்த ஊர்? கல்தேயர் நாட்டில் ஊர் என்கிற ஊரில் தான் ஆபிரகாம் பிறந்தார். ஆனால் அங்கிருந்து அவருடைய தகப்பன் தேராகு அவங்க எல்லாம் சேர்ந்து புறப்பட்டு கானானுக்கு வராங்க. கானானுக்கு வரும்பொழுது ஆரானில் தங்கிட்டாங்க. ஆரான் எங்கே இருக்குது அப்படின்னா சிரியாங்கிற நாட்டில் இருக்குது. நீங்கள் இதை புரிந்து கொண்டீங்கன்னா, மேப்பு பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்குவீங்க. இன்னும் வருகிற நாட்களில் தொடர்ச்சியாய் ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கும் பொழுது உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படும். உங்களுக்கு இதில் இப்போ பேசப்படுகிற வார்த்தையில் கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். இன்னும் அநேக காரியங்கள் உங்களுக்கு மேப் வழியாய் சொல்லிக் கொடுக்கும்போது நிச்சயமாய் புரியும். கல்தேயர் நாட்டிலிருந்து கானானுக்கு வரும் பொழுது சீரியா நாட்டில் இருக்கிற ஆரானில் இருந்துட்டாங்க. சீரியா நாட்டில் எப்படி ஆரான் இருந்தது அப்படின்னா, சீரியா நாட்டில் நாகோர் போய் தங்கியிருந்தார். தேராகுக்கு மொத்தம் 3 பிள்ளைகள், 3 பசங்க. முதலாவது யாருன்னா ஆரான், இரண்டாவது யாருன்னா நாகோர், மூன்றாவது ஆபிரகாம். இந்த 3 பேர் தான். எப்படி இந்த 3 பேரும் தெளிவாய் சொல்ல முடிகிறது என்றால், ஆரானுடைய குமாரத்தியாகிய மில்கால தான் நாகோர் திருமணம் செய்திருந்தார். யாரு? ஆரான், அதாவது லோத்துடைய சகோதரியை தான் நாகூர் திருமணம் செய்திருந்தார். அவங்க தங்கியிருந்த அந்த சீரியா நாட்டில் பதான் அராம்ங்கிற இடத்துல தங்கியிருந்தாங்க. நாகோர், மில்கால் அவர்கள் குடும்பமாய் எங்கே தங்கியிருந்தாங்கன்னா சீரியா நாட்டில் உள்ள பதான் அராமில் தங்கியிருந்தாங்க. அந்த பதான் அராம் பட்டணத்திலே இவர்கள் தங்கியிருந்த இடத்திற்கு ஆரான் என்ற பெயரை வைத்தார்கள். ஆரான் பதான் அராமுக்கு வரவில்லை. ஆரான் சீரியா நாட்டை சேர்ந்தவன் அல்ல, அவன் கல்தேயர் நாட்டை சேர்ந்தவன். கல்தேயர் பட்டணத்தில் உள்ள அந்த ஆரான் எப்படி இங்கு பெயர் வைக்கப்பட்டது என்றால் தன்னுடைய சகோதரன் மூலமாய் பெயர் வைக்கப்படுகிறது. மீண்டும் தெளிவாய் சொல்லுகிறேன். தேராகுக்கு 3 பிள்ளைகள். முதலாவது ஆரான், இரண்டாவது நாகூர், மூன்றாவது ஆபிரகாம். மூத்த மகனாகிய ஆரான் கல்தேயர் நாட்டில் இறந்து விட்டார். இரண்டாவது மகனாகிய நாகூர் சீரியா நாட்டுக்கு புறப்பட்டு போகிறான். கல்தேயர் நாட்டிலிருந்து சீரியா நாட்டில் போய் தங்கியிருக்கிறார், மில்காலோடு சேர்ந்து வாழ்கிறார். மூன்றாவது மகன் ஆபிரகாம். அப்போது அங்கே தங்கியிருக்கும் பொழுது நாகோர் தன்னுடைய அண்ணனுடைய பெயரை நிறுத்தும்படி, அவனுடைய பெயரை நினைவு கூறும்படி தான் தங்கியிருந்த இடத்திற்கு ஆரான் என்று பெயரை வைக்கிறான். அவன் பெயர் வைக்கும்போது எந்த பிரச்சனையும் வரவே இல்லை. ஏன் தெரியுமா? தன்னுடைய சகோதரன் யாருன்னா தன் மனைவியோடைய அப்பா. அப்படி இருக்கிறதுனால மனைவி சைட்லேருந்து பெயர் வைக்கிறதுல எந்த பிரச்சனையும் வரவே இல்லை. 2 பக்கமும் பிரச்சனை இல்லாமல் ஆரான்கிற பெயரை இட்டாங்க. அந்த ஆரானுக்கு தேராக வந்து அங்கே தங்கிட்டாங்க. முதலாவது சீரியா நாட்டுக்கு வந்தது யாரு? நாகோர், மில்கால் அவங்க குடும்பம். இப்போ யார் வரா? தேராகு, லோத்து, ஆபிராம், சாராய் எல்லாம் சேர்ந்து வராங்க. சேர்ந்து வந்து கானானுக்கு போகும்போது இங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலாமேன்னு வரும் பொழுது அந்த இடத்தை விட்டு தாண்டவில்லை. காரணம் யார் தெரியுமா? தேராகு தான் காரணம். தேராகு என்றால் தாமதம் என்று அர்த்தம். தேராகு தாமதம் பண்ணினபடியால் எப்பொழுது தேராகு மரித்தானோ அப்பொழுது தான் ஆபிரகாமுடைய ஊழியம் ஆரம்பமானது.
அப்போது அழைப்பு அவ்வளவு நாள் அவனும் தேராக தாமதித்தாலும் அழைத்த அழைப்பிலே ஆபிரகாம் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய சகோதரனின் குமாரனாகிய லோத்தையும் கூட்டிக் கொண்டு கானானுக்கு புறப்பட்டு போகிறான். அழைப்பு எந்த விதத்திலே தடை பண்ணப்பட்டாலும் அழைத்த அழைப்பிலே உறுதியாய் நின்று தன்னுடைய 75வது வயதிலே கானான் தேசத்துக்குள்ளே ஆபிரகாம் பிரவேசித்தான். முதலாவது அழைப்பிலே வெற்றி பெற்றான். இரண்டாவதாக தேவைகள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று, தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். கானான் தேசத்துக்கு வந்திருக்கிற ஆபிரகாம் அந்த இடத்துல பஞ்சம் அதிகமான உடனே ஆண்டவரை நோக்கி ஜெபிக்காம தேவைகளின் நிமித்தம் எகிப்து தேசத்துக்கு நேராக போயிடறான். ஆண்டவர் சொல்லலை எகிப்துக்கு போய் சொல்லி, ஆனால் போயிடுறான். தேவைகள் நிமித்தம் எகிப்துக்கு போனதினால் அவன் தோல்வி அடைகிறான். முதலாவது நம்ம பார்த்தோம், அழைப்பில் அவன் வெற்றி பெற்றான். ரெண்டாவது தேவைகள் நிமித்தம் அவன் தோல்வி அடைந்தான். ரெண்டாவது பாயிண்ட்ல அவன் தோல்வி அடைந்தான். என்ன தோல்வி? அங்கு போனது நிமித்தம் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? தன்னுடைய மனைவியை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. தன் மனைவியை மற்றவர்கள் இச்சிக்கிறதை காண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த இடத்தில் உள்ள ஜனங்கள் சாராளை இச்சித்தார்கள். அந்த பட்டணத்தின் பிரபுக்கள் சாராளை இச்சித்தார்கள். அந்த பட்டணத்தின் ராஜா அவளை இச்சித்த தன்னுடைய மறுமனையாக்கி கொண்டு அந்த புறத்தில் வைக்கும்படி எடுத்துக்கொண்டு போனான். எவ்வளவு வேதனைகளின் மத்தியில் அந்த இடத்தில் ஆபிரகாம் இருந்திருப்பான் என்பதை சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் அழைத்த இடத்திலே அவனால் வல்லமையாய் பயன்பட வேண்டிய ஆபிரகாம் இப்படி ஒரு இடத்துல தன்னுடைய மனைவி அந்த புறத்தில் விட்டுட்டு அழுது கொண்டிருக்கிற நிலைமையில் இருந்தான். ஆனால் அழைத்த ஆண்டவர் கைவிடலை. ஆனால் தேவைகள் நிமித்தம் ஆபிரகாம் இந்த இடத்துல தோல்வி அடைந்தான். கர்த்தர் சாராளை பரிசுத்தமாய் பாதுகாத்தார். இதில் ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆபிரகாம் 2 முறை கானான் தேசத்தை விட்டு வெளியில் போகிறாரு. ஒரு தடவை எகிப்துக்கு போகிறாரு, இன்னொரு தடவை பெலிஸ்தர் தேசத்துக்கு போகிறார். இந்த 2 தடவை நடந்த சம்பவம் என்னன்னா, எகிப்துக்கு போயிருக்கும்போது எகிப்தின் ராஜாவைய பார்வோன் சாராளின் அழகை கண்டு அவளை அரண்மனைக்கு தூக்கி கொண்டு போனான். 2வதாய் நடந்த காரியம், பெலிஸ்தர் தேசத்துக்கு போயிருக்கும்போது அங்கேயும் பெலிஸ்தரின் ராஜா சாராளை தூக்கி கொண்டான். ஆனால் கானான் தேசத்தில் இருந்த வரைக்கும் ஒருவரும் சாராளை இச்சிக்கவே இல்லை. கானான் தேசத்திலே சாராளை ஒருவரும் இச்சிக்கவில்லை. இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? அழைத்த அழைப்பிலே அழைக்கப்பட்ட இடத்திலே உண்மையாய் இருக்கும் பொழுது ஒருவரும் நம்மை இச்சிக்க முடியாது. இச்சிக்கப்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகிறதானால் அழைக்கப்பட்ட அழைப்பை மறந்து தேவைகள் நிமித்தம் எங்கேயோ போய் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அர்த்தம். அதனால தேவைகள் நிமித்தம் நம்ம மாட்டிக்கொண்டிருக்கிறோமா? அழைத்த அழைப்பில் இருக்கிறோமா? முதலாவது பாயிண்ட், அழைப்பிலே அவன் வெற்றி பெற்றான். இரண்டாவது, தேவைகளின் மத்தியிலே அவன் தோல்வியடைந்தான். மூன்றாவது தலைப்பு ஆசீர்வாதம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், ஆபிரகாமுக்கும் லோத்துவுக்கும், ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துவின் மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. வாக்குவாதம் உண்டான பொழுது ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொன்னான், நீ வலதுபுறமாய் போனால் நான் இடதுபுறமாய் போகிறேன், நீ இடதுபுறமாய் போனால் நான் வலதுபுறமாய் போகிறேன், நாம் சகோதரர், நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம் என்று சொல்லுகிறான். அந்த இடத்திலே தன்னை விட்டு கொடுக்கிறான். அந்த இடத்திலே ஆசீர்வாதத்தை விட்டு கொடுக்கிறான். அந்த இடத்திலே செழிப்பை விட்டு கொடுக்கிறான். ஆபிரகாம் செய்கிற காரியம் என்னவென்றால், தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து எதை எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, என்னை அழைத்த ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த உலகத்தின் மனிதர்கள் என்னை ஆசீர்வதிக்க முடியாது, உலகத்தின் சொத்துக்களால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒன்றும் சாதிக்க முடியாது. அப்படி ஆசீர்வதிக்கப்படணும், நான் கல்தேயர் பட்டணத்தில் இருந்திருக்கலாம், சிரியாவில் இருந்திருக்கலாம். கானான் தேசத்துக்கு என்னை அழைத்த ஆண்டவர் வறட்சியான தேசத்திலும் என்னை ஆசீர்வதிப்பாருங்கிற நம்பிக்கையோடு இருந்தான். இந்த இடத்திலே ஆசீர்வாதம் என்ற இடத்திலே அவன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்பி வெற்றி பெற்றான். மூன்றாவது பாயிண்ட் என்ன? ஆசீர்வாதம். லோத்துவுக்கு விட்டு கொடுத்தான். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் எந்த சூழ்நிலையாவது இந்த சொத்து நல்ல வேல்யூவாக போகும், இந்த சொத்து கம்மியான சொத்து எனக்கு தந்துட்டாங்க, நல்ல மதிப்புள்ள சொத்தை என்னுடைய சகோதரன் எடுத்துக்கொண்டான் என்று சொல்லி ஒருபோதும் சொத்துக்காக மாத்திரம் கலங்கி நிற்காதீர்கள், சண்டையும் போடாதீங்க. இந்த உலகத்தில் கஷ்டமான சொத்து வருதா, அதாவது கம்மியான காசில் உள்ள சொத்து வருதா, ஒரு வறட்சியான இடத்த உங்களுக்கு தராங்களா, செழிப்பான இடம் உங்களுக்கு கிடைக்கலையா, கவலைப்பட வேண்டாம். ஆபிரகாம் சொல்லுகிறான், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். அதே போல் சொல்லுவோம், நீ செழிப்பான சொத்தை எடுத்துக்கிறியா, எடுத்துக்கோ, எனக்கு வறட்சியான தந்தா பரவாயில்லை.
நீ மதிப்புள்ள இடத்தை எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்லை, எனக்கு மதிப்பில்லாத இடமா இருந்தாலும் பரவாயில்ல, என்னை மதிப்பாய் நடத்துகிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்கிற விசுவாசம் ஆபிரகாமை போல நமக்கு வேணும். கர்த்தர் மாத்திரமே ஆசீர்வதிக்க முடியும். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஆசீர்வாதம் என்கிற காரியத்திலே ஆபிரகாம் வெற்றி அடைந்தான். முதலாவது அழைப்பிலே ஆபிரகாம் வெற்றி அடைந்தான். இரண்டாவது தேவைகளிலே தோல்வி அடைந்தான். மூன்றாவது ஆசீர்வாதத்திலே வெற்றி அடைந்தான். இப்போ 3 விஷயத்துல 2ல் வெற்றி அடைந்திருக்கிறான், 1ல் தோல்வி அடைந்திருக்கிறான். நான்காவதாய் பார்ப்போம், அடுத்த தலைமுறை. நான்காவதாக அடுத்த தலைமுறை. அடுத்த தலைமுறை என்கிற காரியத்திலே ஆபிரகாம் தோல்வி அடைந்தான். அடுத்த தலைமுறை, நம்ம வாழ்க்கையில் கூட அடுத்த தலைமுறை, எதிர்காலம். உங்களுக்கு புரியணும்னா அடுத்த தலைமுறை அல்லது எதிர்காலம். அநேகர் தன்னுடைய அடுத்த தலைமுறையை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறார்கள், இல்லை என்றால் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய எதிர்காலம் அல்லது தன் பிள்ளைகளுடைய எதிர்காலம், அடுத்த தலைமுறையுடைய எதிர்காலம், எதுவாக இருந்தாலும் எதிர்காலத்தை குறித்து கலக்கம். நான்காவது என்ன? எதிர்காலத்தை குறித்து. எதிர்காலத்தை குறித்து கலங்கினால் நாம் சோர்ந்து போவோம். எதிர்காலத்தை குறித்து கலங்க தேவையில்லை. ஆபிரகாம் எதிர்காலத்தை குறித்து கலங்கி போனான். என்ன நடந்தது தெரியுமா? ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் தன்னுடைய மனைவியாகிய சாராளை தவிர்த்து 800 பெண்ணை தன்னுடைய வாழ்க்கையிலே மறுமனையாட்டியாக சேர்த்து கொண்டான். எவ்வளவு பெரிய வேதனையான காரியம் பாருங்கள். கல்தேயர் பட்டணத்தை விட்டு, விக்கிரக வழிபாடை விட்டு, தன்னுடைய சகோதரன் வீட்டிலே, நாகோர் வீட்டில் தங்கியிருந்து அங்கிருந்தும் புறப்பட்டு அழைக்கப்பட்ட தேசத்துக்கு வந்தவன் இங்கு வந்து உலக வழக்கத்தின்படி 800 பெண்ணை திருமணம் செய்து கொண்டான் என்பது எவ்வளவு பெரிய வேதனை பாருங்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? எகிப்து தேசத்தின் பெண்ணாகிய அந்த ஆகாரை திருமணம் செய்ததுனால தான் இந்த பிரச்சனை. ஆபிரகாம் எகிப்து தேசத்துக்கு போகாமல் இருந்திருந்தா ஆகாருங்கிற பெண்ணு அங்கே வந்திருக்கவே மாட்டான். எகிப்து தேசத்துக்கு ஆபிரகாம் போனதுனால தான் எகிப்து தேசத்தில் உள்ள அடிமை பெண் இவனுக்கு வேலைக்காரியாய் வந்தால் அந்த பெண் தான் ஆபிரகாமின் வீட்டுக்காரியாய் மாறினாள். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதித்தது ஆகார் தான். ஆகார் ஆபிரகாமின் ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதித்தான். எதிர்காலத்தை குறித்து கலக்கம் உண்டாகும் பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிற தலைப்பை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நான் அவுட்லைன் மாத்திரம் சொல்லிக் கொண்டிருக்கேன், நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். முதலாவது முடிவெடுத்தல் தான் நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். முடிவெடுப்பதிலே அழைப்பிலே சரியான முடிவெடுத்த ஆபிரகாம் கானான் தேசத்துக்கு வந்து சேர்ந்து வெற்றி பெற்றான். இரண்டாவது, தேவைகளின் மத்தியிலே முடிவெடுக்க வேண்டிய ஆபிரகாம் சரியான முடிவெடுக்காமல் என்னை வைத்திருக்கிற ஆண்டவர் பஞ்ச காலத்திலும் ஆசீர்வதிக்க வல்லவர் என்பதை உணராமல் எகிப்து தேசத்துக்கு போனபடினால் வெட்கப்பட்டான். தேவைகள் மத்தியிலே தோல்வி அடைந்தான். மூன்றாவது, தன்னுடைய சகோதரன் எவ்வளவு சொத்து எடுத்தாலும் பரவாயில்லை, கர்த்தனை ஆசீர்வதிப்பார் விசுவாசத்தினால ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தன் உணர்ந்து கொண்டதுனால அந்த காரியத்தில் வெற்றி பெற்றான். நான்காவதாக எதிர்காலத்தை குறித்து கலங்கி அவசரப்பட்டு முடிவெடுத்ததினால், பேதையாய் முடிவெடுத்ததினால், தவறாய் முடிவெடுத்ததினால் தோல்வி அடைந்தான். இந்த இடத்துல நடக்கிற சம்பவம் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் தன்னுடைய மனதில் தன்னுடைய அடுத்த வாரிசு, அடுத்த தலைமுறை யாருன்னா லோத்து தான் தன் வாழ்க்கையில் தலைமுறை என்று நம்பிக்கொண்டிருந்தான். தன்னுடைய பிள்ளையை போல பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் லோத்து அவனை விட்டு விலகி போயிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா, வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 15 அதிகாரத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே என் வீட்டு விசாரணை கர்த்தனாக இருக்கிற எலியேசர் இருக்கிறான், அவனை அடுத்த ஜென்ரேஷன் ஆக்கிக்கலாமா, அடுத்த தலைமுறை என்னுடைய வாரிசை எடுத்துக்கொள்ளவான்னு ஆண்டவர் கேட்கும் பொழுது, ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கர்ப்ப பிறப்பாக இருப்பவனே உன்னுடைய அடுத்த வாரிசு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்த தலைமுறை, உன்னுடைய எதிர்காலம் என்னன்னா உன்னுடைய கர்ப்ப பிறப்பாக இருப்பவனே என்று ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். கர்ப்ப பிறப்பு என்று சொன்ன உடனே ஆபிரகாம் கர்ப்ப பிறப்பு என்கிற வார்த்தையை மாத்திரம் பிடித்து கொண்டானே தவிர தனக்கும் சாராளுக்கும் பிறக்க போகிற குழந்தை என்று நம்பாமல் கர்ப்ப பிறப்பு என்று சொன்னபோது தன்னுடைய கர்ப்ப பிறப்பு என்ன நம்பினான். இந்த நேரம் பார்த்து தான் முடிவெடுக்கலை, சாராளே முடிவெடுத்துட்டான். ஆபிரகாம் முடிவெடுத்திருந்தா சாராள் ஒருவேளை எதிர்த்து நின்றுக்கலாம். சாராளுக்கும் வயசாயிடுச்சு, இதுக்கப்புறமும் குழந்தை பிறக்குமா நம்பிக்கை போயிடுச்சு. ஆபிரகாம் 10 வருஷம் ஆயிடுச்சு, 75 வயதிலே கானானுக்கு வராங்க. இப்போ 85 வயது ஆயிடுச்சு. சாராளுக்கு 75 வயது ஆயிடுச்சு. 75 வயதுக்கு அப்புறம் குழந்தை இருக்குமா, பரவாயில்ல, வேலைக்காரி மூலமாக ஒரு பெண்ணை குழந்தையை பெற்றெடுத்து கொள்ளலாம் என்கிற ஒரு ஆசையிலே ஆகாரை மறுமனையாட்டியாக சாராளை கொடுக்கிறாள். இந்த நேரத்தில் ஆண்டோடைய வார்த்தை நினைவு கூறுகிற ஆபிரகாமுக்கு எந்த வார்த்தை தான் நினைவு வருகிறது? உன்னுடைய கர்ப்ப பிறப்பாக இருப்பவனே அடுத்த வாரிசு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. என்னுடைய கர்ப்ப பிறப்பு என்று சொல்லும்பொழுது இப்பொழுது அந்த வேலைக்காரர்களிடத்தில் நான் குடும்பம் நடத்தி வாழ்ந்தாலும் அது என்னுடைய கர்ப்ப பிறப்பு தானே என்று சொல்லி
ஏமாந்து போனான். அந்த இடத்திலே அவன் தோல்வி அடைந்தான். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்க மனமில்லாமல் தோல்வி அடைந்தான். ஐந்தாவதாக வாக்கு தத்தம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலே பார்ப்பீர்களானால் சாராளும் ஆபிரகாமும் சேர்ந்திருந்து கூடார வாசலிலே உட்கார்ந்து ஜெபித்தார்கள். அந்த இடத்திலே 3 புருஷர்கள் வருகிறார்கள். அந்த 3 புருஷர் யார் தெரியுமா? 2 தூதர்கள், ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 3 தூதர்கள் வருகிறாங்க, 3 புருஷர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 3 பேரில் ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை நிச்சயமாய் நாம் உணர வேண்டும். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்லுகிறார், யூதர்கள் ஆண்டவரை பார்த்து கேட்குறாங்க, உனக்கு இன்னும் 50 வயது ஆகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்கிற கேள்வியை கேட்கிறார்கள். அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பதிலாக யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமுடைய வீட்டுக்கு வந்த 3 புருஷரிலே ஒருவர் இயேசு கிறிஸ்து என்பதுதான். எப்படி? இன்னொரு விளக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த 3 புருஷரிலே 2 பேர் மாத்திரம் சோதோமை அழிக்கும்படி போனார்கள். 3ஆவதாக உள்ள புருஷர் போகவில்லை. 2 புருஷர்கள் அழிக்கும்படி சோதோமுக்கு போனார்கள். ஆனால் ஆபிரகாமுடைய வீட்டுக்கு வந்தவர்கள் 3 பேர். ஆபிரகாமுடைய வீட்டுக்கு வந்த 3 பேர்கள் ஒருவர் இயேசு கிறிஸ்து. லோத்துடைய வீட்டுக்கு போனவர்கள் 2 பேர் தூதர்கள். ஒருவர் எங்கே என்றால் அந்த ஒருவரிடத்தில் தான் ஆபிரகாம் மன்றாடி செபித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, சோதோமை அழிக்காதிரும். ஆண்டவரே, அந்த பட்டணத்தில் 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ, 45 இருந்தால் அழிப்பீரோ, 40 இருந்தால் அழிப்பீரோ, 10 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ என்று ஆண்டவராகிய கர்த்தரிடத்திலே ஆபிரகாம் மன்றாடி கொண்டிருக்கிறான். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வீட்டுக்கு வந்த 3 பேரில் ஒருவர் இயேசு கிறிஸ்து, மீதமுள்ள 2 பேர் தூதர்கள். புரிந்து கொள்வது அவசியம். வேதத்தை வாசியுங்கள், நிச்சயமாய் புரிந்து கொள்வீர்கள். அப்போ வாக்கு தத்தத்திலே வெற்றி பெற்றான். நிச்சயமாய் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், உற்பவ கால திட்டத்திலே ஒரு குமாரனை பெற்றுக்கொள்வாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னா இன்னும் 1 வருஷத்தில் உனக்கு குழந்தை பிறக்கும்னு ஆண்டவர் சொல்றார். அதே போல 1 வருஷத்தில் குழந்தை பிறந்தது. நிச்சயமாய் அப்படித்தான் கர்த்தர் செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்வேன் என்று சொன்னால் நிச்சயமாய் நடக்கும். உலகம் முடியாது என்று சொல்லும், மருத்துவர்கள் முடியாது என்று சொல்லுவார்கள். உலகத்தின் நம்முடைய மனதிலே போராடுகிற போராட்டங்களும் முடியாது என்று தான் சொல்லும். நம்முடைய சுய உணர்வும் முடியாது என்று சொல்லலாம். ஆனால் கர்த்தரை நீங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாய் எல்லாம் கூடும். முதலாவது அழைப்பிலே அவன் சரியான முடிவெடுத்தான், வெற்றி பெற்றான். 2வது தேவைகளிலே தோல்வி அடைந்தான். 3வது ஆசீர்வாதத்திலே வெற்றி பெற்றான், 2 வெற்றி ஆயிடுச்சு. 4வது எதிர்காலம், அடுத்த தலைமுறை, இதிலே தோல்வி அடைந்தான். 5வதாக வாக்கு தத்தம், இதிலே வெற்றி பெற்றான். இப்போ 5ல் 3ல் வெற்றி பெற்றிருக்கிறான். இன்னும் 2 இருக்கு. 2 என்னன்னா குடும்ப பாரம். 6வதாக குடும்ப பாரம். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் வாக்கு பண்ணின பின்பு ஆபிரகாம் பெலிஸ்தர் தேசத்துக்கு போகிறான். இதுதான் தவறான காரியம். ரட்சிக்கப்பட்ட பின்பு திகைத்து திரிவது, பேதையாய் திரிவது, தவறாய் முடிவெடுப்பது, அவசரப்படுவது. காரணம் என்னவென்றால் குடும்ப பாரம். அப்படி என்ன குடும்ப பாரம்? வருமானம் இருக்குது, அப்போ ஏன் போகணும்? காரணம் என்னன்னா பேதையாய் திகைத்து திரிவது. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் கூட சில வேளையில் தடுமாறுறாங்கன்னா, தவறான முடிவு எடுக்கிறாங்கன்னா காரணம் என்ன தெரியுமா? நமக்கு விரோதமாய் ஒரு தாக்குதல் வருகிறது. குடும்பத்தில் வருகிற தாக்குதல்களோ, ஊழியத்தில் வருகிற தாக்குதல்கள் நம்மை பாதிக்கும் பொழுது நாம் சோர்ந்து போய் தவறாய் முடிவெடுத்து விடுகிறோம். இந்த இடத்துல நடக்கிற சம்பவம் 19ஆம் அதிகாரத்திலே, ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்திலே சோதோம் பட்டணம் அழிக்கப்படுகிறது. அந்த இடத்திலே லோத்தின் மனைவி உப்புத்தூண் ஆகிறாள். லோத்து மலை மேல் குடியிருக்கிறான். அந்த சோதோம் பட்டணம் அழிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் நடந்தவுடனே தன்னுடைய சகோதரனுக்கு என்ன ஆயிற்றோ என்று பயந்து கலங்கி கவலைப்பட்டிருந்த ஆபிரகாம் தவறாய் முடிவெடுத்தான். இதுதான் விஷயம். நம்முடைய வாழ்க்கையில் கூட கலங்கி போயிருக்கிற வேலையில் சரியாக ஜெபிக்கிறது இல்லை. கலங்கி போயிருக்கிற வேலையில் இடப்பட்ட ஜபத்தில் கலந்து கொள்கிறது இல்லை. கலங்கி போயிருக்கிற வேலையில் குடும்ப ஜபம் பண்ணுறது இல்லை. வேத வசனம் சொல்லுகிறது என்ன தெரியுமா? ஒருவன் சந்தோஷமாக இருந்தால் அவன் சங்கீதம் பாட கடவன், ஒருவன் துன்பப்பட்டால் அவன் ஜெபம் பண்ண கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவனுடைய வாழ்க்கையிலே கஷ்டம் உண்டாகிறதா, துன்பம் உண்டாகிறதா,
அந்த நேரத்தில் ஜெபிக்கும் பொழுது சரியான முடிவு எடுக்க முடியும். அதற்காகத்தான் ஜெபம் பண்ண வேண்டும். முடிவெடுக்க வேண்டியது ரொம்பவும் அவசியம். ஆவிக்குரிய தேவ ஜனமே, இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, முடிவெடுக்க வேண்டியது ரொம்பவும் முக்கியம். நம் வாழ்க்கையிலே பல வேளைகளிலே முடிவெடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறோம். என்ன முடிவெடுக்க போகிறோம் என்று திணறுகிறோம். டிசிஷன் மேக்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது முடிவெடுப்பது ரொம்ப முக்கியமானது. நம்ம எப்படி முடிவெடுத்து கொண்டிருக்கிறோம்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓடும்படி எப்படி முடிவெடுத்து கொண்டிருக்கிறோம்? குடும்ப பாரம் என்கிற விஷயத்திலே அவன் தன்னுடைய சகோதரனை இழந்து விட்டோமோ என்கிற பயத்திலே சோதம் அளிக்கப்பட்டதை கண்டு கலங்கி பெலிஸ்தே தேசத்துக்கு போகிறான். அங்கும் பிரச்சனைகளை சந்திக்கிறான். 6வதிலே தோல்வி. 1வது அழைப்பிலே வெற்றி பெற்றான். 2வது தேவைகளிலே தோல்வி. 3வது ஆசீர்வாதத்திலே வெற்றி பெற்றான். 4வது எதிர்காலம் அல்லது அடுத்த தலைமுறையிலே தோல்வி. 5வது வாக்கு தத்தத்தில் வெற்றி பெற்றான். குடும்ப பாரத்திலே தோல்வி. கடைசியாக தேவ சித்தம் இதிலே வெற்றி பெற்றான். 4 வெற்றி பெற்று ஆபிரகாம் ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். கடைசியாக தேவ சித்தம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய ஒரே புத்திரனாகிய ஈசாக்கை மோரியா தேசத்தில் உள்ள நான் சொல்லுகிற ஒரு மலையிலே போய் பலியிடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு கீழ்ப்படிந்த ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஒரே மகன் ஈசாக்கை பலியிடும்படி மலைக்கு கொண்டு போய் அந்த இடத்திலே பட்டயத்தை எடுத்து சர்வாங்க தகன பலியாய் வெட்டும்படி கையை தூக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதில் பார்க்கிற விஷயம் என்ன தெரியுமா? விசுவாசமானது சோதிக்கப்பட்டது, விசுவாசமானது புடமிடப்பட்டது. அந்த புடமிடப்படும் பொழுது ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானான். அதனால தான் நாம் இன்னைக்கு விசுவாசத்தின் தகப்பன் என்று ஆபிரகாமை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆபிரகாம் ஏன்லாம் இப்படி தவறினாரு, ஏன் இப்படி வாழ்க்கையில் தவறினார் என்று சொல்லுகிறோம். ஆபிரகாம் தவறினது இதில் எழுதியிருக்கிறது. ஆனால் நம் வாழ்க்கையில் நாம் சிந்தனையில் எவ்வளவு தவறுகிறோம், நம் வாழ்க்கையில் எவ்வளவு தவறுகள் நம் வாழ்க்கையில் இருக்கிறது. முடிவெடுக்க வேண்டியது அவசியம். நம் வாழ்க்கையில் தெளிவாய் முடிவெடுக்க வேண்டியது அவசியம். டிசிஷன் மேக்கிங், முடிவெடுத்தல். 1வது அழைத்த அழைப்பு. கர்த்தர் அழைத்த அழைப்பிலே உறுதியாய் ஆபிரகாம் நின்றான். நாமும் கர்த்தர் நம்மை எதற்காய் அழைத்திருக்கிறாரோ அதில் சரியாய் நிற்க வேண்டியது அவசியம். 2வதாக தேவைகள். நம் வாழ்க்கையில் தேவைகள் மத்தியில் எதையும் செய்யக்கூடாது. தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால தேவ சமூகத்தை விட்டுறக்கூடாது. தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால கலங்கி போய் முடிவெடுத்து விடக்கூடாது. பஞ்ச காலமாக இருந்தாலும் கடன் பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தர் சமூகத்திலே செபித்து காத்திருப்பதிலே நாம் இருப்போமானால் நிச்சயமாய் கர்த்தர் கடன் மாற்றுவார், தேவைகளை சந்திப்பார், குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குவார். 3வதாக ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? யாருக்கு எந்த ஆசீர்வாதம்? மனிதர்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும், ஆனால் எனக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார் என்கிற விசுவாசத்தோடு வாழ வேண்டும். 4வதாக அடுத்த தலைமுறை, எதிர்காலம். என் வாழ்க்கையில் என்ன நடக்கும், என் வாழ்க்கையில் அடுத்த கட்ட காரியங்கள் என்ன என்று சொல்லி எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். நாளைக்காக கவலைப்பட வேண்டாம். நாளைய நாள் அதற்காக கவலைப்படும். எதுக்கு கவலைப்படும்? என் தேவ பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அந்தந்த நாளுக்குரிய ஆகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று அந்த நாள் தான் கவலைப்பட வேண்டுமே தவிர நாம் அந்த நாளுக்காக கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன் தெரியுமா? ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற கர்த்தர் நம்மை போஷிக்க வல்லவராக இருக்கிறார். அது விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. கர்த்தர் அவைகளை பிழைப்பூட்டுகிறாரே, நம்மை பிழைப்பூட்ட அவர் வல்லவராக இருக்கிறார். எதிர்காலத்தை குறித்து, நாளை தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். இன்றைய தினத்தை எனக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறார். என்னை துதிக்கும்படி வைத்திருக்கிறார். வேதத்தை கேட்டுக்கொண்டிருக்கும்படி ஸ்லாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். வேதத்தை தியானிக்கும்படியான அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இன்னும் வேதத்தை தியானிக்கும்படி, வேதத்தை பற்றி அதிகமாய் அறிந்து, வேத விளக்கங்களை அறிந்து கொண்டு நாம் கர்த்தருக்குள் பலப்படும்படி உங்களுக்கும் அடியனுக்கும் கர்த்தர் ஒரு இணைப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். 5வதாக வாக்குத்தத்தம். அழைத்த அழைப்பிலே நிறுத்தின கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினபடி குமாரனை கொடுத்தார். 6வதாக குடும்ப பாரம். நம்ம வீட்டில் ஒரு குழப்பமாக கஷ்டமாக கவலைப்படாதீங்க. அந்த நேரத்தில் முழங்கால் படிட்டு செவியுங்கள். தவறான முடிவெடுக்காதீர்கள். தவறாய் முடிவெடுக்கும் பொழுது பதறி பேசி விடுவோம். பதறி பேச வேண்டாம். ஒரு விஷயம் குழப்பமாக இருக்கிறது, அழுகும்படியான காரியங்கள் இருக்கிறது, கைவிட்டு போகும்படியான காரியங்கள் கூட இருக்கலாம், தோல்வி என்கிற காரியங்கள் கூட விழலாம். அந்த நேரத்தில் கவலைப்பட வேண்டாம். முழங்கால் படிட்டு செவியுங்கள். எது நடக்காது, முடியாது, முடிந்து போய்விட்டது என்று சொன்னாலும் நிச்சயமாய் மீட்டெடுத்து தர கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். முடிவெடுப்பது ரொம்ப முக்கியம். முடிவெடுப்பது எப்படி என்றால் விசுவாசத்தோடு முடிவெடுக்க வேண்டும். ஆண்டவருக்குள்ளே நிலை கொண்டு முடிவெடுக்க வேண்டும். கடைசியாக தேவ சித்தம். சகலத்தையும் அர்ப்பணிக்கணும். இன்றைக்கெல்லாம் சொல்லும்போது யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லுகிறோம்.
ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை பலியிடும்படி அர்ப்பணித்தான், முழுவதுமாய் அர்ப்பணித்தான். அந்த இடத்திலே ஆண்டவர் ஒரு ஆட்டை கொடுத்தார், ஈசாக்கை காப்பாற்றினார். அந்த இடத்திலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று சொன்னது. நாம் இன்றைக்கு நம்முடைய விருப்பத்தின்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டு கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்வதனால் அர்த்தமில்லை. நம்மை முழுவதுமாய் கர்த்தர் சமூகத்திலே அர்ப்பணிக்கும் போது கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. இந்த 4 காரியத்திலே ஆபிரகாம் வெற்றியை பெற்றான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம், எப்படி முடிவெடுக்கிறோம், இதை பார்த்து கொண்டிருக்க தேவச்சனமே, இதை வாசித்து கொண்டிருக்கும் பொழுதே நீங்கள் வேதத்தை திறந்து நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கு தான் இந்த வேத பாட வகுப்பை ஆரம்பித்திருக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த தலைப்பு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். இன்னும் உங்களுக்கு விளக்க வேண்டுமானால் நிச்சயமாய் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, அதற்கு பதில் உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்னும் வேறு என்ன தெளிவு வேண்டுமென்றாலும், எந்த தலைப்பின் கீழ் தெளிவு வேண்டுமென்றாலும் கமெண்ட் பாக்ஸில் அந்த தலைப்பை போடுங்க, உங்களுக்கு நிச்சயமாக பதில் கொடுக்கப்படும். ஆவிக்குரிய பதில் கண்டிப்பாய் கொடுக்கப்படும். நிச்சயமாக ஆரோக்கியமான விமர்சனங்களுக்கு நிச்சயமாய் பதில் கொடுக்கப்படும். ஆரோக்கியமான விமர்சகர்கள் மாத்திரம்தான் இருப்பார்கள் என்பதையும் நான் விசுவாசிக்கிறேன். இன்னொரு காரியத்தை நாம் அறிந்து நான் ஜெபித்து முடிக்கலாம். 2 முறை ஆபிரகாம் தவறாய் முடிவெடுத்தான். என்ன முடிவுன்னா, ஒரு முறை எகிப்துக்கு போயிட்டான், இன்னொரு தடவை பெலிஸ்தர் தேசத்துக்கு போயிட்டான். ஆனால் கல்தேயர் பட்டணத்துக்கு மாத்திரம் போகவே இல்லை. கல்தேயர் பட்டணம் என்றால் விக்கிரகம் என்ற அர்த்தம். விக்கிரக பட்டணத்திலிருந்து தான் ஆபிரகாம் வந்தார். அந்த விக்கிரகத்தை வழிபட ஒரு நாளும் போகலை. 2வது எகிப்துக்கு போனார். எகிப்து என்றால் உலக ஆசைக்கு நேரம் திரும்பினார். 3வதாக பெலிஸ்தர் தேசம், அற்பமான பட்டணம். இந்த 3 காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். விக்கிரக பட்டணத்துக்கு மீண்டும் ஒரு நாளும் ஆபிரகாம் போகவே இல்லை. எகிப்து தேசத்துக்கு போனார், உலக ஆசை. இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் விக்கிரக வழிபாட்டிலிருந்து வந்தவர்கள் மீண்டும் விக்கிரகத்தை வழிபட போகல, ஆனால் எகிப்து என்கிற உலக ஆசைக்குள் போய்விட வாய்ப்பு உள்ளது. 3வதாக பெலிஸ்தர் தேசம், அற்பமான முடிவு. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், கர்த்தர்காய் ஓடுகிறோம், ஆனாலும் சில வேளைகளில் சரியாய் முடிவெடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறோமே. இதுதான் பெலிஸ்தரின் தேசம். பெலிஸ்தரின் தேசம் போன்ற பிரச்சனை நம்ம சூழ்ந்திருக்கலாம். ஆனால் கானானுக்கு நேராய் திரும்புங்கள், அழைப்புக்கு நேராய் திரும்பும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். இன்னும் வேதத்திலிருந்து அநேக புத்தகங்கள் புரியவில்லை என்று அநேகர் சொல்லுகிறதை நான் கேள்விப்படுகிறேன். நெகமியா புஸ்தகம் புரியலை, எஸ்ரா புரியலை, தீர்க்க தரிசன புத்தகங்கள் எனக்கு புரியலை, வெளிப்படுத்தின விசேஷம் புரிய மாட்டேங்குது, யாத்திராகமும் லேவியராகமும் எண்ணாகமும் உபாகமும் இந்த புத்தகங்களை அநேகர் படிக்கிறதே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? இது எல்லாம் உங்களுக்கு புரியலைங்கிறது தான் காரணம். இனி வரும் நாட்களிலே வேத பாட வகுப்பிலே எதெல்லாம் நீங்கள் புரியலைன்னு சொல்கிறீங்களோ அதைத்தான் நான் பேச போகிறோம். உங்களுக்கு வேதத்தில் எதெல்லாம் உங்களுக்கு புரியலை அப்படின்னு சொல்கிறீங்களா, சொல்லித்தாங்க. சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். நிச்சயமாக அதுக்கு நாம் பதில் கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார். வேதத்தில் ஒரு எழுத்துக்கும் ஒரு உறுப்பிற்கும் விளக்கம் இல்லாமல் போகாது. நிச்சயமாய் விளக்கம் உண்டு. எந்த ஒரு வசனமும் கடினமான வசனம் அல்ல, எந்த ஒரு அதிகாரமும் புரிய முடியாத அதிகாரம் அல்ல, எந்த ஒரு ஆகமமும் புரிய முடியாத ஆகமும் அல்ல. ஆவியானவர் நமக்கு விளக்குவார். ஒரு வசனமும் ஜோடி இல்லாதிராது. வசனத்துக்கு ஜோடி இருக்கிறது. கர்த்தருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். நிச்சயமாய் வேத வசனத்தை நாம் ஆராய்ச்சி செய்வோம். கர்த்தர் நம்மோடு இருந்து அநேக விளக்கங்களை தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவஜனமே, ஆபிரகாம் சரியாய் முடிவெடுத்தான். சில வேளைகள் தவறாக எடுத்தாலும் சரியான முடிவெடுத்தான். இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் என்ன முடிவெடுக்க போகிறீர்கள்? இந்த வேதபாட வகுப்பிலே இணைய வேண்டும் என்று முடிவெடுக்கிறீர்களா? இந்த வேதபாட வகுப்பிலே கலந்து கொண்டு இன்னும் சத்தியத்தை அறிய வேண்டும் என்று முடிவெடுக்கிறீர்களா? சத்தியத்தை அறிந்து கர்த்தருக்காய் நிற்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறீர்களா? சத்திய வேதம் முழுவதையும் அறிந்து கொண்டு ஆண்டவருக்காய் நான் பயன்பட வேண்டுமே என்று சொல்லி முடிவெடுக்க போகிறீர்களா? அது உங்களுடைய கரத்தில் தான் இருக்கிறது. கண்களை மூடி செபிப்போம். பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஆபிரகாம் தன்னுடைய வாழ்விலே முடிவெடுக்கிற காரியத்திலே சில காரியங்களில் தோல்வியடைந்திருந்தான், சில காரியங்களில் வெற்றி பெற்றான். அவன் எங்களுக்கு முன்னோடியாய், ஆபிரகாமை எங்களுக்கு முன்னோடியாய் வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. விசுவாசத்தின் தகப்பனாய் வைத்திருக்கிறேன் ஆண்டவரே.
நாங்களும் ஆண்டவரே வேதத்தை படிக்க நினைக்கிறோம், வேதத்தை வாசிக்க நினைக்கிறோம், வேதத்தை தியானிக்க நினைக்கிறோம். ஆனால் எங்களுக்கு சரியா புரியவில்லை. சில காரியங்களை எடுக்கும் பொழுது அதுக்கு சரியான விளக்கங்களை அறியாமல் இருக்கிறோம். ஆண்டவரே, விளக்கங்களை அறிந்து கொள்ளும்படிக்கு நீர் எங்களுக்கு தந்திருக்க ஸ்லாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் வேதத்தின் விளக்கங்களை அறிந்து கொண்டு ஆண்டவரே, எங்களோடு இருக்கிற, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற, எங்கள் சபையில் இருக்கிற, எங்கள் தெருவில் இருக்கிற, எங்களோடு பணிபுரிகிற ஜனங்களுக்கு உம்முடைய சத்தியத்தை தெளிவாய் போதிக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஊழியராக இருந்தாலும் விசுவாசிகளாக இருந்தாலும் ஆண்டவரே, இந்த வசனங்களை நாங்கள் தியானிக்க நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீரே. சத்தியம் எங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறது. நாங்களும் இதே சத்தியத்தை தெளிவாய் போதித்து அநேகரை விடுதலையாக்கும் என்று நம்புகிறோம். கர்த்தர் இரக்கம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.